ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு வேத மேக்ஸ். நம்ம 12ஆம் வகுப்பில் அத்தியாயம் 8 பயிற்சி 8.6ல் முதல் கணக்கு பார்க்கலாம். என்ன சொல்லியிருக்காங்க? சார்பு u ஆஃப் x, y ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ப்ளஸ் 3x y பவர் 4, அப்புறம் x ஈக்குவல் டு இ பவர் டி மற்றும் y ஈக்குவல் டு சைன் டி எனில் du/dtஐ காண்க. ஓகேங்களா? இப்போ du/dt கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு என்ன ஃபார்முலானா, முதல்ல ∂u/∂x கண்டுபிடிக்கணும். அடுத்தது dx/dt கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ப்ளஸ் ∂u/∂y கண்டுபிடிக்கணும். dy/dt கண்டுபிடிக்கணும். இதுதான் ஃபார்முலா. முதல்ல இது எக்ஸை பொறுத்த வகை இல்லைங்களா, அதாவது ∂u/∂x கண்டுபிடிக்கலாங்களா. ∂u/∂xனா எக்ஸை பொறுத்த வகையிட்ட என்ன கிடைக்கும் நமக்கு, அதாவது பவர் முன்னாடி வந்துடும். அப்புறம் பவர்லேருந்து 1 கழிக்கணுங்களா, அப்போ 1 கழிச்சா எக்ஸ் பவர் 1ன்னு வரும். நெக்ஸ்ட்டு அந்த ஒய் பெருக்கல்லதுனால அப்படியே வந்துடும். ஓகேங்களா? அடுத்தது எக்ஸை பொறுத்த வகையிட்டா 3 ஒய் பவர் 4 மட்டும் வரும். ஏன்னா எக்ஸை வகையிட்டா 1ன்னு வரும், அதை போட தேவையில்லை. ஓகேங்களா? அடுத்தது ∂u/∂y, ஒய்யை பொறுத்த வகையிட்டா என்ன கிடைக்கும் நமக்கு, எக்ஸு ஸ்கொயர் அப்படியே வரும். ஏன்னா இது ரெண்டும் பெருக்கல்ல இருக்கிறதுனால ஒய்யை வகையிட்டா 1. ஓகேங்களா? அப்போ எக்ஸு ஸ்கொயரையும் ஒய் 1ஐயும் பெருக்கும்போது எக்ஸு ஸ்கொயர் மட்டும் வரும். அடுத்தது இங்கே என்ன இருக்குது, 3x அப்படியே வந்துடும், பெருக்கல்ல இருக்குது. பவரை முன்னாடி கொண்டு வந்துடணும். அப்புறம் பவர்லேருந்து 1 கழிச்சா 4லேருந்து 1 கழிச்சா 3ங்களா. இப்போ இது எப்படி எழுதலாம் நம்ம, எக்ஸு ஸ்கொயர் ப்ளஸ் 3×12ங்களா, 12x ஒய் பவர் 3. ஓகேங்களா? இதுதான் ∂u/∂yயோட மதிப்பு. நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா dx/dt கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்போ எக்ஸ் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, இ பவர் டீங்களா. அப்போது இதை டீயை பொறுத்து வகையிட்டால் என்ன கிடைக்கும் நமக்கு, இ பவர் டீயை வகையிட்டால் இ பவர் டீயே தான். ஓகேங்களா? அடுத்தது ஒய் ஈக்குவல் டு சைன் டீங்களா, ஒய் dy/dt கண்டுபிடிக்கணும். dy/dt சைன் டீயை வகையிட்டால் என்ன கிடைக்கும், காஸ் டீன்னு கிடைக்கும். ஓகேங்களா? காஸ் டி. அவ்வளோதான். இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சாச்சு. நம்ம என்ன பண்ணோம், இந்த ஃபார்முலாவில் கொண்டு போய் பிரதியிடணும். பிரதியிடலாங்களா. du/dt வேணும்னா ∂u/∂x, ∂u/∂xோட மதிப்பு 2xy, அடுத்தது என்னது ப்ளஸ் 3y பவர் 4 இன்ட்டு dx/dtயோட மதிப்பு இ பவர் டி. ஓகேங்களா? அடுத்தது ப்ளஸ்ஸு ∂u/∂yயோட மதிப்பு எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 12y³ இன்ட்டு எக்ஸ் வருங்களா, 2 வருங்களா. அடுத்து என்ன வரும், இது ரெண்டையும், அதாவது ∂u/∂y மதிப்பு இன்ட்டு dy/dt, dy/dtயோட மதிப்பு காஸ் டி. ஓகேங்களா? இப்போது இது எல்லாமே என்ன பண்ணணும், ரெண்டுலேயும் ஏதாவது காமனாக பொதுவாக வெளியெடுக்கிற மாதிரி இருக்கான்னு பாருங்கள். எதுவும் காமனாக இல்லை. இங்கே இ பவர் டி இருக்குது, இங்கே இ பவர் டி இல்லை. காமனாக எதுவும் வெளியெடுக்க முடியாது. இப்போ என்ன பண்ணணும்னா எக்ஸு ஒய்யோட மதிப்புகளை நம்ம பிரதியிடணும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இ பவர் டி எழுதிக்கலாம். அடுத்தது எக்ஸ் ஒய்யோட மதிப்பு என்ன, 2 இன்ட்டு எக்ஸோட மதிப்பு என்ன நம்ம கொடுத்துருக்காங்க, இ பவர் டி. ஒய்யோட மதிப்பு சைன் டி, அதை பிரதியிடணும். ஓகேங்களா? எக்ஸ் இன்ட்டு இ பவர் டி, அது ஒய்யோட மதிப்பு சைன் டி. ஓகேங்களா? இது எல்லாமே பெருக்கல்ல இருக்குது. அடுத்தது இங்கே என்ன இருக்குது, ப்ளஸ்ஸு அடுத்தது 3 ஒய்யோட மதிப்பு சைன் டி, அது சைன் பவர் 4ங்களா. அப்போது சைன் பவர் 4t. ஓகேங்களா? இதை நம்ம எழுதியாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இது முடிஞ்சது. அடுத்தது ப்ளஸ்ஸு, இங்கே எக்ஸுக்கு பதிலாக என்ன பண்ணணும், இ பவர் டீங்களா, இ பவர் 2tன்னு வந்துருங்களா, என்ன ஸ்கொயர் பண்ணணுமா. அடுத்தது ப்ளஸ் 12 ஒய்யோட மதிப்பு சைன் டீங்களா, அப்போ சைன் கியூப் டீன்னு எழுதலாம். ஓகேங்களா? சைன் கியூப் டி இன்ட்டு எக்ஸுங்களா, இன்ட்டு எக்ஸு. அந்த எக்ஸுக்கு பதிலாக என்ன பிரதியிடணும், இ பவர் டீன்னு போடணும். இ பவர் டீன்னு எக்ஸுக்கு பதிலாக போடணும். அடுத்து இது என்ன பண்ணோம், காஸ் டீயால் இதை பெருக்கணும். ஓகேங்களா? இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு எக்ஸ் ஒய்யோட மதிப்பு போட்டோம், அப்புறம் காஸ் டி. ஓகேங்களா? இப்போ இ பவர் டி எல்லாத்துலேயும் காமனாக இருக்குங்களா, இ பவர் டி எல்லாத்துலேயுமே காமனாக இருக்குது. முதல்ல இந்த காஸ் டீயை உள்ளே பெருக்கிட்டு அதுக்கப்புறம் இ பவர் டீயை காமனாக வெளியே எடுத்துடலாம். இங்கே 2 இன்ட்டு இ பவர் டி சைன் டி ப்ளஸ் 3 சைன் பவர் 4tங்களா. அடுத்தது ப்ளஸ் இங்கே இதில், அதாவது காஸ் டீயை உள்ளே பெருக்கணுங்களா,
காஸ்ட் இ பவர் டீயை முதல்ல காமனாக வெளியே எடுத்துடலாம். இ பவர் டி 2 டீயில் ஒரு டீ வெளியே வந்துருச்சுன்னா ரிமைனிங் ஒரு டீ இருக்குங்களா, இ பவர் டி காஸ் டி. அடுத்தது ப்ளஸ் 12 இங்கே என்ன இருக்குது, சைன் கியூப் டி காஸ் டீங்களா, காஸ் டீயை உள்ளே பெருக்கியாச்சு. இ பவர் டி தான் வெளியே எடுத்துட்டோம். இப்போ ரெண்டுலேயுமே இ பவர் டி வந்து காமனாக இருக்குது. காமனாக வெளியே எடுத்துடலாங்களா. வெளியே எடுத்துட்டா இங்கே ரிமைனிங் என்ன இருக்கும், 2 இன்ட்டு இ பவர் டி சைன் டி ப்ளஸ் 3 சைன் பவர் 4t. அடுத்து இ பவர் டி வெளியே எடுத்துட்டோம். அப்போ ப்ளஸ்ஸு இ பவர் டி காஸ் டி, இங்கே ப்ளஸ் 12 சைன் கியூப் டி இன்ட்டு காஸ் டிங்களா, காஸ் டி. நெக்ஸ்ட்டு இதுதான் வந்து டியூ பை டிடியோட மதிப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க, டியூ பை டிடி கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம t ஈக்குவல் டு 0, t ஈக்குவல் டு 0ல் அதன் மதிப்பை காண்கணும் கொடுத்துருக்காங்க. அப்போ டீக்கு பதிலாக நம்ம என்ன பிரதியிடணும், 0ன்னு பிரதியிடணும். ஓகேங்களா. அப்போது t ஈக்குவல் டு 0ன்னு எல்லா இடத்துலையும் பிரதியிட போகிறோம். இங்கே என்ன வரும், இ பவர் 0ங்களா. அடுத்தது 2 இன்ட்டு இ பவர் 0, இ பவர் 0ஓட மதிப்பு 1. அப்போ இ பவர் 0 சைன் 0ங்க என்ன வரும், சைன் டீன்னு இருக்குங்களா, சைன் 0 0. அப்போ மொத்த டேர்மும் 0 ஆகிடுங்களா. ப்ளஸ்ஸு இங்கே சைன் 0 0, அப்போ இங்கேயும் 0 வந்துடும். காஸ் 0 1ங்களா, அப்போ இ பவர் 0ஓட மதிப்பு 1, அப்போ 1 இன்ட்டு 1 1ன்னு வந்துடும். ப்ளஸ் இங்கே 12 சைன் வந்தாவே என்ன, சைன் 0 நமக்கு 0, அதாவது 0வோட எதை பெருக்கினாலும் நமக்கு 0 தான் கிடைக்கும். ஓகேங்களா. இப்போ இ பவர் 0ஓட மதிப்பு 1 பெருக்கல் இங்கே என்ன இருக்குது, 0ஓட 1 கூட்டினா 1 தான், 2 பெருக்குனா நமக்கு 1 பெருக்குனா 1 வரும். அப்போ t ஈக்குவல் டு 0ங்கும் போது டியூ பை டிடியோட மதிப்பு 1. அவ்வளோதான் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த கணக்கு முடிந்தது. அடுத்த கணக்கு பார்க்கலாம்.